ஸ்நேகன் மற்றும் கன்னிகா தம்பதிக்கு சமீபத்துல குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் ட்வின்ஸ். இந்த ஒரு ஹேப்பியான நியூஸ அவங்க சமீபத்துல தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்கள பத்தின ஏராளமான விஷயங்கள் சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கன்னிகா ஸ்நேகன் அவர்கள தேடி சூட்கேஸ் ஒண்ணு வந்திருக்கு. அந்த சூட்கேஸ பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அது என்ன சூட்கேஸ்? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்நேகன் அவர்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவரு பேர்ல இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவரோட மனைவி பேர்ல மாத்தணும் அப்படின்னு. ஆனா கன்னிகா அவர்களுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா, இது உங்க பேர்ல இருக்கிறது தான் சரியா இருக்கும். நீங்க உழைச்சு சம்பாதிச்சது உங்களுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ட்டாங்க. நீ லக்கியான பெர்சன் அப்படின்னு என்னதான் சிநேகன் அவர்கள் சொன்னாலுமே, அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பொடிக்குடுக்கவே இல்ல. இருந்தாலும் சிநேகன் இந்த ஒரு விஷயத்துல ஈடுபாடோட இருந்திருக்காரு. இப்ப சமீபத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? அதுவும் 1 இல்ல, 1க்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஒரு சந்தோஷத்துல அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, உன் பேர்ல தானே எழுதி வைக்கக்கூடாது. நம்ம 2 பேத்த கூட அன்போட வெளிப்பாடா இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பேர்ல நான் சொத்த எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, குழந்தைகள் பேர்ல சொத்த வந்து மாத்தியிருந்திருக்காரு. அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் பார்த்தீங்கன்னா, சூட்கேஸ்ல போட்டு அவரு கன்னியா கிட்ட ரொம்பவே சர்ப்ரைஸா குடுத்திருந்திருக்காரு. அத தொறந்து பார்த்துட்டு அதுல இருந்த டாக்குமெண்ட்ஸ்ல அவங்க குழந்தைகள் பேர்லாம் வச்சு மாத்தியிருக்குது அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பேர் வைக்க போறோம். அதுக்காகயும் அதற்கான ப்ராசஸ் பூரா நீங்க பண்ணி வச்சிருந்திருக்கீங்க. நேம் வச்சுட்டா ஜஸ்ட் நேம மட்டும் போட்டு நம்ம போயிட்டு மாத்திரலாம் போல. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி ஷாக் ஆக்கியிருக்காங்க. நீ ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு போயிருக்கும்போதே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பையனோ, பொண்ணோ யாரு பொறந்தாலுமே இந்த சொத்துக்கள் அவங்க பேர்ல மாத்தணும் அப்படிங்கிறதுல முடிவா இருக்கேன். பேர் வச்ச உடனேயே இந்த சொத்துக்கள் எல்லாமே அவங்க பேர்ல நான் மாத்திருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவங்க எமோஷனல் மற்றும் ஷாக் 2மே சேர்ந்து ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள வச்சு அட்லி அவர்கள் படம் இயக்குறதுல ரொம்பவே முனைப்போட இருக்காரு அப்படிங்கிறது சமீப காலமாவே நமக்கு தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அட்லி ஹிந்தி சைடு போயிருக்காரு. அங்க ஷாருக் கான வச்சு இயக்குனது போக இப்ப சல்மான் கான வச்சு இயக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த ஒரு படத்துல ரஜினி சார நடிக்க வைக்கலாமா? இல்ல தனியாவே ஒரு படத்துல அவர் நடிக்க வைக்கலாமா? அப்படிங்கிற ஒரு யோசனையில அட்லி அவர்கள் இருந்து வந்துட்டு இருக்காரு. மேலும் அட்லி அவர்கள் இதற்காக நகர்த்தியிருக்க ஃபர்ஸ்ட் காய் என்ன அப்படின்னா, சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான். ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சொன்னா கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுவாரு. பல வருடங்களா அவர் வந்துட்டு அவங்க கூட நல்ல தொடர்புல இருக்காரு. அதை தாண்டி கொரோனா டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த ஒரு டைம்ல ரஜினி சார ஒரு குழந்தை மாரி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத ரஜினிகாந்த் சாரே சொல்லியிருக்காரு. அதற்காகவே உங்களுக்கு நான் இன்னொரு படம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால சன் பிக்சர்ஸ்ட்ட நம்ம போனோம் அப்படின்னா, கண்டிப்பா அவர வச்சு இந்த படம் ஒண்ணு எடுத்துறலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காரு. அது தனியா வரப்போகுதா? இல்ல சல்மான் கான் அவர்களோட காம்போல வரப்போகுதா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா அட்லீஸ்ட் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, 1000 crores ஃபிலிம் ரெடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.